Hello friends, welcome to Make It Tasty with me. இன்னைக்கு நம்ம டேஸ்டியான ஒன் பாட் லஞ்ச் ரெசிபி தான் செய்ய போறோம். காலிஃப்ளவர் குழையாம நல்ல சூப்பர் டேஸ்டியான காலிஃப்ளவர் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல ஒரு குக்கர்ல 1/2 டேபிள் ஸ்பூன் நெய், 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் 2 சின்ன பிரிஞ்சி இலை, 2 மராட்டி மொக்கு, 3 லவங்கம், 1 இன்ச்சு பட்டை, 1 நட்சத்திர சோம்பு, 3 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். மசாலாலாம் நல்லா பொரியட்டும். மசாலா பொரிஞ்சதும் 1 இல்லை 2 பச்சை மிளகாய் நம்ம காற்றுக்கு தகுந்த மாதிரி உடச்சி சேர்த்துக்கலாம். குழந்தைங்க இருக்கிற வீட்டில் பச்சை மிளகாய் இந்த மாதிரி உடச்சி சேர்த்துக்குங்க. வதக்கும் போது பச்சை மிளகாயில் இருக்கிற விதையெல்லாம் வெளியும் வராது, பிரியாணி அதிக காரமும் ஆகாது. பச்சை மிளகாய் பொரிஞ்சதும் அதில் 1 கப் நீல வாக்கில் நறுக்கின வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். கூடவே வெங்காயத்துக்கு தேவையான உப்பை சேர்த்து வெங்காயம் நல்லா நிறமாற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் நிறமாற ஆரம்பிச்சிருச்சு. இதோட 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போய் வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதும் நறுக்குன 2 சின்ன சைஸ் தக்காளி பழத்தை சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து தக்காளி பழம் நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி பழம் இப்போ நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. இதில் மஞ்சத்தூள் உப்பு போட்டு கழுவி க்ளீன் பண்ணி வச்ச 1 கப் காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாம். காலிஃப்ளவர் க்ளீன் பண்ணும்போது நல்லா பெருசாக கட் பண்ணி வச்சுக்கணும். அப்போ தான் பிரியாணி இல்லாது குழையாமல் இருக்கும். காலிஃப்ளவர் எண்ணெயிலே 1 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அப்போ தான் அதோட ரா ஃப்ளேவர்லாம் போகும். இப்போ 1 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. இதில் 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்குங்க. மிளகாய்த்தூள் கரம் மசாலா சேர்த்து காலிஃப்ளவரோட ஒரு 1-2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுடலாம். அப்போ இந்த ஃப்ளேவர்லாம் நல்லா காலிஃப்ளவரில் இறங்கும். இப்போ இதில் 3 டேபிள் ஸ்பூன் தயிரை சேர்த்துக்கலாம். தயிரை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு அந்த மசாலாலாம் கெட்டியாக சுண்டி வர வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கணும். இல்லைன்னா தண்ணி சேர்க்கும் போது தண்ணியோட அளவு அதிகமாகி பிரியாணி குழஞ்சிடும். மசாலாலாம் சுண்டி ஒன்றாயிடுச்சு. இப்போ இதில் ஒரு கை நிறையா புதினா தலை சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி தலையும் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி புதினாவும் சேர்த்து 1 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ இதோட 1 டம்ளர் கெட்டியான தேங்காய் பால், 3 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். நான் எடுத்துருக்கிறது 150 ml டம்ளர். நான் அன்றைக்கி பிரியாணி செய்கிறதுக்கு இந்த டம்ளரில் 2 டம்ளர் பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கேன். நான் அரிசியை ஊற வைக்கல, அதனால 1 டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி எடுத்துருக்கேன். இதுவே ஊற வச்ச அரிசியாக இருந்தால் 1.5 டம்ளர் சேர்த்துக்குங்க. இப்போது தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு. இதில் கழுவி வச்ச பாஸ்மதி அரிசி சேர்த்துக்கலாம். கூடவே தேவையான உப்பை சேர்த்து கலந்து விட்டுட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. பிரியாணிக்கு எப்போவுமே உப்பு கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும். அப்போ தான் சாதம் வெந்ததுக்கப்புறம் உப்பு கரெக்டாக இருக்கும். இப்போ இது ஒரு கொதி வரட்டும். தண்ணி நல்லா கொதி வர ஆரம்பிச்சிச்சு. இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணி 2 விசில் மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சுக்கலாம். கேஸ் போனதும் திறந்து பார்க்கலாம். அவ்வளோதான், கமகமன்னு காலிஃப்ளவர் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், காலிஃப்ளவர் குழையாமல் சாதம் நல்லா உதிரியாக வெந்து வந்திருக்கு. இந்த பிரியாணி நீங்கள் செஞ்சீங்கன்னா எல்லோரும் எந்த ரெஸ்டாரண்ட்டில் வாங்கினீங்கன்னு கண்டிப்பாக கேட்பாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபியை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். ப்ளீஸ் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அடிச்சிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.